பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறதுனால நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. சரியா? அவருடைய அன்பை நினைத்து கொள்ளுங்க. அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதத்தை நினைத்து கொண்டாலே ஒரு தைரியம், மகிழ்ச்சி வரும். நான் நின்று பேசுகிற இடம் பின்னால் ஒரு கட்டடம் பார்க்குறீங்கல்ல, அதுக்கு பேர் தேவனுடைய வீடு. அந்த மேல வானத்தின் வாசல் என்று எழுதப்பட்டிருக்குது இல்ல, இதுதான் நம்ம இயேசுடிக்கா ஊழியத்துல முதலாவது ஆண்டவர் கட்டி கொடுத்த ஒரு கட்டடம். இது நம்ம திண்ணையில கூடி ஜெபக்குழுவா ஜெபித்து கொண்டிருந்த சமயம் இந்த இடத்துல, இது மெயின் ரோட்ல இருக்கிற ஒரு இடம், 1/2 ஏக்கர் நிலத்தை ஒரு தாயார் ஊழியத்திற்கு இலவசமாய் கொடுத்தார்கள். நம்ம கேட்கவே இல்லை, ஆண்டவருடைய உள்ளத்துல பேசி இந்த இடத்தை கொடுக்க வைத்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல 3000 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிற மாதிரி கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று. 80களில் நீங்க பாத்தீங்கன்னா 3000 பேர்னா அது பெரிய காரியம். ஆனா அதுக்கு விசுவாசத்தோட கட்ட ஆரம்பித்தோம். கர்த்தர் கட்டி முடித்து கொடுத்தார். 1989 மே மாசத்துல சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க தான் வந்து இதை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க. அந்த இடத்துல நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இந்த இடத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய அற்புத அடையாளம் நடந்திருக்கிறது. நிறைய பேருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வீட்டுக்கு முன்னால நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? ஏசாயா 54 அதிகாரம் 14வது வசனம். நீ பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. ஏதோ ஒரு பயம் உள்ளத்துல இருக்குல்ல, அது திகிலா மாறிட்டு, அந்த பயம் அதிகமாகி அப்படி திகில், என்ன செய்யறது, என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. தூரத்துல தான் இருக்கும், பக்கத்துல வராது. ஏன்னு சொன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறேன். அதனால இந்த பயம் திகில் எல்லாம் தூரமா இருக்கும் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா உள்ளத்துல பயம் இருக்குதா, திகில் இருக்குதா? என்ன காரியம்? அப்ப இயேசு கிறிஸ்து கூட இல்லையா? இயேசு கூட இருந்தா பயம் இருக்காதுல்ல, திகில் இருக்காதுல்ல. அது எப்படி இல்லாம இருக்கும்? நம்ம உலகத்துல தானே வாழ்றோம், இதே சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். வீட்டுக்குள்ள பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல போராட்டம் வருது, சுத்தி சமுதாயத்துல இவ்வளவு நெருக்கம் வருது. எப்படி பயம் இல்லாம இருக்கும்? பயம் வந்துட்டு போகும். பயம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்காது. பயம் உங்களை பாதிக்காது. பயம் வரும் போகும். பயப்படுகிற சூழ்நிலை நம்ம கடந்து செல்லுவோம். பயத்திலே மூழ்கி விட மாட்டோம். பயத்துக்கு அடிமையாகி விட மாட்டோம். பயத்தினுடைய அடிமைத்தனத்திலே கலங்கி கொண்டிருக்க மாட்டோம். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ பயம் திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது என்று. எப்படிங்க இப்படி பயப்படாம தைரியமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இயேசு கூட இருக்கார்ல. இந்த தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பிச்ச உடனே பெரிய எதிர்ப்புங்க. 80களிலேயே இங்க கூட்டம்லாம் போட்டு, இந்த மத தீவிரவாத அமைப்பு இருக்குல்ல, அப்பவே வந்து இங்க கூட்டம் போட்டு இதை தடுக்கணும், நாங்க ஊர்வலம் நடத்தினாங்க. நிறைய பெட்டிஷனுக்கு மேல பெட்டிஷன் கலெக்டருக்கு போட்டு அவங்க வந்து எத்தனை பேர் பேசி பார்த்தாங்க. அவங்களுக்கு நியாயம்னு சொந்த இடம் பெர்மிஷன்லாம் வாங்கியிருக்காங்கன்னு அதெல்லாம் முடியாது, இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க ஒரு லாயர், நல்ல பிரபலமான லாயர், கிறிஸ்தவர் தான், என்னை பார்த்து பேசும்போது சொன்னார், இதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது, எதுக்கு இதுல போராடிட்டு இருக்கீங்க, வேற இடம் பார்த்து அங்க கட்டி கொள்ளலாமே என்று. நான் சொன்னேன், நாங்க எதுக்கு வேற இடத்துல கட்டணும், இது எங்க இடம், கர்த்தர் கொடுத்த இடம், இங்கதான் கட்டுவோம். இல்லை, இந்த மாதிரி இருக்கு, சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் பிரச்சனை போயிருக்குது அப்படின்னு. எங்க போனால் என்ன, கர்த்தர் எங்களை கட்டி தருவார், இங்கதான் கட்டுவோம் என்பதாய் சொன்னேன். இப்படி உள்ள தைரியமா சொல்றீங்க அப்படின்னாங்க. பயத்துக்கு ஆண்டவர் தூரமாக்கிட்டார். நான் இருக்கிறேன், உனக்கு நான் செய்வேன்னு சொல்லி. அப்போ கர்த்தர் சொன்ன மாதிரி கட்டி முடிச்சு கொடுத்துட்டார்ல, உங்க வாழ்க்கையில நடக்கும். பயப்படுகிற சூழ்நிலை, பயப்படுத்துகிற மனிதர்கள், பயப்படுத்துகிற காரியெல்லாம் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் பயம் தூரமா இருக்கும். அது உங்களை அணுகாது, உங்களை மேற்கொள்ளாது. விசுவாசிங்க. விசுவாசித்துட்டா பயத்தை ஜெயித்தரலாம். இப்ப சொல்லுங்க, இயேசுவே நீர் என் கூட இருக்கிறீங்க, எந்த பயமும் திகிலும் என்னை அணுகாது, என்னை மேற்கொள்ள முடியாது, நான் பயப்படுகிறபடி ஒன்றை சம்பவிக்காது, எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறீர், இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.